நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் நாம் எல்லாரும் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த சிலுவை தியான நாட்களாக இந்த லெந்து காலங்களில் நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து பலப்படுத்தி ஆண்டவரே இசப்பா ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியாளை மறைத்து கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த ஒரு தலைப்பு என்னன்னா, சிலுவையினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினது நிமித்தம் நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, சகல ஆசீர்வாதங்களும் அதனால தான் நமக்கு உண்டானது. அதை தான் இந்த வாரமும் அடுத்த வாரமும் கூட நம்ம தியானிக்க போகிறோம். சிலுவையினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களோடு நான் பேசுகிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதும் போது தான் இப்படி எழுதுறார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் ஒரு அருமையான பிரசங்கி, சபையை கட்டி எழுப்பின ஒரு அப்போஸ்தலன். அவர் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஜனங்களுக்கு சிலுவையைத்தான் அதிகமாக அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். சிலுவையை முன்னிறுத்தி தான் அவர் பேசுகிறார். அவருடைய ஓட்டம் முழுவதும் ஜெயமாய் முடிந்தது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில சிலுவையை முன்னிறுத்தி கொண்டே இருப்போம் என்றால் நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ சிலுவையை பற்றிய உபதேசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிலுவையை பற்றிய உபதேசம் அப்படின்னா, சிலுவையை பற்றிய சுவிசேஷம் என்ன அப்படின்னா, இயேசு உங்களுடைய என்னுடைய எல்லா பாவங்களையும், எல்லா சாபங்களையும், எல்லா நோய்களையும், பலவீனங்களையும், நம்முடைய பாடுகளையும், துக்கங்களையும் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. அதற்காகவே அவர் பாவமாக மாறினார், பாவமானார். அவர்கிட்ட பாவமே கிடையாது, ஆனால் அவர் பாவமாக்கப்பட்டார். அவர் சாபமானார், முள்முடி சூடப்பட்டு தலை அடித்து நொறுக்கப்பட்டது பாருங்க. நம்முடைய சாபங்களை அவர் சுமந்து தீர்த்தார். வாரினால் அடிக்கப்பட்டு அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. நம்முடைய நோய்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். துமக்க முடியாத பார சிலுவையை ஏற்கனவே கிழிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட சரீரத்தோடு கூட எருசலேமின் வீதியில் அவர் சுமந்து கொண்டு கொல்கதா வரைக்கும் போனார். நம்முடைய பாடுகள் சுமக்க முடியல, நம்முடைய துக்கங்கள், ஆனால் இயேசு அதை சுமந்தார். நம்முடைய பாவங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடவப்பட்டார். நம்மை ஆளுகை செய்கிற சாத்தானுடைய துரைத்தனங்களை, அதிகாரங்களையும் உரிந்து கொள்ளுவதற்காக கால்களில் ஆணிகளால் அடிக்கப்பட்டு அவன் தலையை ஆண்டவர் நசுக்கினார். ஹல்லேலூயா. இயேசு வெற்றி சிறந்தார். அப்போ அது அப்படி வெற்றி சிறந்து ஆண்டவர் மரித்து 3ஆம் நாளிலே வெற்றியோடு கூட அவர் உயிரோடு கூட எழுந்தார். இதுதான் சிலுவையை பற்றிய உபதேசம். இந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவர்களை தேவன் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சுவிசேஷம் உங்களுக்கும் ஒரு நாள் சொல்லப்பட்டிருக்கும். எத்தனையோ முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை, ஆமாம், என் ஆண்டவர் எனக்காக, என் பாவங்களுக்காக இப்படிலாம் அடிக்கப்பட்டார், என் ரத்தத்தை சிந்தினார், எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார், நீங்கள் விசுவாசிச்சிங்களா? விசுவாசித்து உங்கள் உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொண்டீங்களா? நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறீர்கள் என்ற அர்த்தம்.
நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீர்கள் என்ற அர்த்தம். அதுதான் சிலுவையை பற்றிய சுவிசேஷம். ரட்சிப்பு என்பது இயேசு சிந்தின இரத்தத்தை அல்லாமல் வேறு எந்த வழியிலையும் கிடையாது, வேறு எந்த வழியிலையும் கிடையாது. ஆனால் அப்போ இப்படி ரட்சிக்கப்படுகிற நமக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் இன்னும் வாழ்நாள் முழுவதும் கூட இந்த சிலுவை குறித்த காரியங்களை நாம் நோக்கி பார்க்க பார்க்க பார்க்க, அதை சிந்திக்க சிந்திக்க, அதை வைத்து அதை நம்முடைய வாழ்க்கையோடு இணைக்க 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 நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ சிலுவையை விசுவாசித்தவர்கள், சிலுவை மரணத்தை விசுவாசித்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், அதனால் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த உபதேசம், இந்த சிலுவை மரணத்தின் உபதேசம், அவருடைய உயிர்த்தெழுதலின் உபதேசம் ஒரு பெரிய தேவ பலனாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் கெட்டு போகிறவர்களுக்கோ அது பைத்தியமாக இருக்கிறது. கெட்டு போகிறவர்கள்னு சொல்லி யாரை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தை, மன்னிப்பை, அவர் சம்பாதித்த மன்னிப்பை விசுவாசிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு சிலருக்கு அவர் சிலுவையில் ஒரு கடவுள் எப்படி சிலுவையில் போய் மரித்து இப்படி ஈனத்தனமாய் சிலுவையில் தொங்குவார், அது எப்படி எனக்கு பாவத்துக்கு பரிகாரத்தை எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சில நல்ல செயல்களை, நான் எவ்வளோ நற்கிரியைகள் செய்கிறேன், சன்மார்க்கமாக நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், என்கிட்ட எந்த தப்பும் கிடையாது, நான் உண்மையாக என் வேலையை பெர்ஃபெக்டாக செய்கிறேன், அப்படிங்கிறப்ப நான் கட்டாயம் அந்த சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் தான தர்மங்கள் நிறையா பண்ணுறேன், ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேன், அனாதை ஆசிரமத்துக்கு நான் நிறையா கொடுக்குறேன், பிச்சைக்காரர்களுக்கு நான் கொடுக்குறேன், அவங்கள படிக்க வைக்கிறேன், இவங்கள படிக்க வைக்கிறேன், இப்படிலாம் நான் தான தர்மங்கள் செய்வதனாலே எனக்கு ரட்சிப்பு என்று சொல்லி நினைப்பாங்க. அப்போ இன்னும் பல ஆசாரங்களை கை கொள்கிறவங்க, பலவிதமான காரியங்களை, இப்போ சம்பிரதாயங்களை கை கொள்கிறவங்க, புனித பயணங்கள், அப்படி புனித பயணங்களை, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வேன், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வேன் போகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த சிலுவையை பற்றிய உபதேசம், இயேசுவின் சிலுவை பாடுகள் பைத்தியமாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. யூதர்கள் மத்தியில் கூட நிறைய பேர் அப்படி சிலுவையை ஏற்றுக்கொள்ளாதவங்களாக இருந்தாங்க. அதனால தான் புறமார்க்கத்தராக இருந்த அவருடைய நம்மளாக இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாறுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, இதை விசுவாசிக்காதவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் இதை ஏற்றுக்கொண்டு, ஆமாம் என் ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், என் சாபத்தை அவர் சுமந்துட்டார், என் நோயை அவர் சுமந்துட்டார், அதனால் நான் கட்டாயம் சுகமாவேன், என் பாடையின் துக்கத்தையும் அவர் சுமந்துட்டார், அதனால் என் பாரத்திலேருந்து என்னை அவர் விடுதலை ஆக்குவார், என் துன்பத்திலேருந்து எனக்கு விடுதலை தருவார் அப்படின்னு நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க பார்த்தீங்களா? அப்படி ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ பலனாக இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ நமக்கு சாப்பிட்டு வர்ற சரீர பலன் மாத்திரம் போதாது. நம்மை சுற்றிலும் அந்தகாரங்கள், இருளின் ஆதிக்கங்கள், பிசாசின் வல்லமைகள், அந்த பிரபஞ்சத்தில் லோகாதிபதி எவ்வளவோ காரியங்கள் நமக்கு இருக்குது. அன்னுதினமும் நிறைய போராட்டங்களை நம்ம சந்திச்சுட்டு வர்றோம். பாவ போராட்டம், சாபத்தின் போராட்டங்கள், நிறைய நோய்கள், பலவீனங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று நம்ம ஜெயித்து மீண்டு வர வேண்டி இருக்கிறது. அதுக்கு நமக்கு தேவ பலன் அவசியம். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவின் மரணத்தையும் பாடுகளையும் அவருடைய இரத்தத்தையும் விசுவாசிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற, அதை தன் வாழ்க்கையில அனுபவிக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அது தேவ பலனை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இதுதான் சிலுவையிலேருந்து முதலாவது நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம். பார்த்துக்கோங்க. ஒருவேளை இதை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் இதுவரைக்கும் அவருடைய மரணத்தை நீங்கள் விசுவாசிக்கலை, உங்களுக்காக அந்த மரணத்தை நீங்கள் விசுவாசிக்கலை, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கலைன்னா இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்புக்கொடுங்க. அவர் உங்களை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ள முடியாத எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய தேவ பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அந்த பலனை நீங்கள் பார்ப்பீங்க. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நமக்காக அவர் கொடியேற்றுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ அடுத்து பவுல் இந்த அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பார்த்திங்கன்னா அழைத்து தெரிந்து கொள்ளுகிறார். இது ஒரு பெரிய பாக்கியம். அதாவது பார்த்திங்கன்னா 26ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை,
வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அடுத்து, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இயேசுவின் மரணத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவர் பிள்ளைகளாக நீங்கள் மாறியிருக்கிறீங்க. இன்றைக்கும் நீங்கள் அவருடைய சிலுவை தான் எனக்கு மேன்மை நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை தேவன் அழைத்து அவருக்கென்று அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நமக்கு ஞானமே கிடையாது, நம்ம ஞானிகள் கிடையாது. உலக பார்வையில் நம்ம பைத்தியங்கள். உலக பார்வையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, வேதத்தை வாசிப்பீங்க, ஏசு ஏசுன்னு சொல்லுவீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு போவீங்க. ஆனால் உங்களை பார்த்தா உங்கள் வீட்டுக்காருக்கு பைத்தியமாக தெரியும், உங்கள் குடும்பத்தின் மக்களுக்கு பைத்தியமாக தெரியும். ஆனால் ஆண்டர் சொல்லுகிறார், அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கலாம், இயேசுவோ நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த நம்மை பார்த்து இந்த பைத்தியங்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள். ஒன்று அற்பமாக எண்ணப்பட்டவங்களாக இருப்பீங்க, இல்லாட்டா உலகத்தில் இழிவானவங்களாக இருப்பீங்க, ஒன்றுமே இல்லாதவங்களாக இருப்பீங்க, ஞானமே இல்லாதவங்களாக இருப்பீங்க, குறைவுள்ளவங்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட நம்மை தான் இயேசு தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அப்போ சிலுவையினால் உண்டான அடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொண்ட விசுவாசித்த என்னை இயேசு தெரிந்து கொண்டார், அவருக்கென்று தெரிந்து கொண்டார். அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றினது மாத்திரமல்ல, அவருடைய சொந்த ஜனமாக என்னை தெரிந்து கொண்டார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்கள், பேதுரு அப்போஸ்தலன் எழுதுறாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்ம இருளுக்குள்ளே இருந்தோம் இல்லையா? இயேசுவை நம்ம விசுவாசிக்கும் போது ஆச்சரியமான ஒளிக்குள்ளே நம்மளை கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். ஒளியினிடத்துக்குள் வரவழைத்த நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். எதுக்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. உங்களுக்கு எனக்கு செய்த புண்ணியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த புண்ணியங்களை அறிவிக்க தேவன் தெரிந்து கொண்டார். அது மாத்திரம் இல்லை, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். ஆண்டவரை நோக்கி அநேகருக்காய் நாம் இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்ட மாதிரி அநேகருக்காய் தேவனிடத்தில் மன்றாடுகிற ஒரு ஆசாரிய கூட்டமாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அடுத்து பரிசுத்த ஜாதியாய் தனக்கென்று உங்களை பிரித்தெடுத்தார். அடுத்து அவருக்கு சொந்தமான ஜனமாய், அவருக்கு சொந்த சம்பத்தாய் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த பாக்கியம் யாருக்கு தெரியுமா? சிலுவையிலே இயேசு எனக்காய் பாடுகளை அனுபவித்தார், என் பாவத்தை மன்னித்தார், என்னை அவர் என் சாபங்களை சுமந்தார் என்று சொல்லி அவரிடத்துல வந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரை பற்றி கொண்ட பிள்ளைகளுக்கு தான் இந்த பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் பாருங்க, நம்மை ரட்சித்தார், அழைத்தார், தெரிந்து கொண்டார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க அவருடைய பரிசுத்த ஜாதியாய். உலகத்தில் பல ஜாதிகள் இருக்கலாம், ஆனால் நம்ம இயேசுவுக்கு ஒரு பரிசுத்த ஜாதி. அதில் ஆண்டவருக்கு ஒரு பெரிய பெருமை. இது ஏன் ஜனம், இது என் பிள்ளை, பரிசுத்தமான என் பிள்ளை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு பிரியமான மகன், என் தங்க பிள்ளை, அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுபோல தான் நம்ம பரிசுத்தமான ஒரு ஜாதியாய், அவருக்கென்று ஒரு சொந்த ஜனமாய். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அப்படித்தான் அவருக்கென்று பிரித்தெடுத்தார். மாம்சீகமாக இந்த ஜனங்களை மாம்சீகமான இஸ்ரவேலர்கள்னு சொல்லலாம். ஆபிரகாமின் சந்ததியாரான அவர்களை அவங்களுக்கென்று ஆபிரகாமை பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த தேசத்தின் மேல் தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு எத்தனையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கும் ஆண்டவர் அந்த ஜனங்களை நேசிப்பதையும் அவர்களுக்கென்று அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவதையும் நம்ம பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் சிலுவையில் நமக்காய் ஜீவனை கொடுத்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்த பிள்ளைங்களாக இருப்பீங்கன்னா கட்டாயம் உங்களையும் அவர் தெரிந்து கொண்டிருப்பார்.
அவங்கள தெரிந்து கொள்ளுதல் சாதாரணமாக நீங்கள் ரொம்ப ஞானிகளாகவோ அல்லாட்டா ரொம்ப திறமசாலிகளாகவோ நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. ஒன்றுமில்லாதவர்களாய், குறைவுள்ளவர்களாய், அல்லாட்டா ஞானமற்றவர்களாய், இப்படிப்பட்டவங்களாக தான் நம்ம இருந்திருப்போம். எதுக்கு தெரியுமா? நம்ம ரொம்ப திறமையாக இருக்கிறோம் அப்படின்னா தேவனுக்கு முன்னால் நம்ம பெருமை பாராட்டிடுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றுமில்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த தெரிந்து கொள்ளுதல் எதற்காக? அவருக்கென்று பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ, அவருடைய ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய் அநேகருக்காய் ஆண்டவரிடத்தில் மன்றாட, அது மாத்திரம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க, அவருடைய சொந்த ஜனம், வானத்துக்கும் பூமியும் படைத்த பரலோக தேவனுக்கு நான் சொந்த ஜனம் என்ற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள. சொந்த ஜனம்னா சும்மா விட்டுருவாரா? எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நிறைவாய் தந்து நம்மை இந்த உலகத்தில் சமாதானமாய் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. குறைவின்றி அவர் நடத்துவார். நம்மை அவர் கைவிட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கு ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்துவார். அப்போ அப்படிப்பட்ட தெரிந்து கொண்ட தேவ ஜனமாய் தேவன் சிலுவையின் மூலமாய் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 1 அதே 31 அவர் சொல்கிறாரு, அவரே 30 வாசிக்கிறேன், நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீங்க. எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். உண்மைதான். அந்த தெரிந்து கொண்ட நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிறைவேறி கொண்டிருக்கா அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார்? என் சிலுவையில் எனக்காய் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் மீட்பை தந்தவர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிடணும். அதை நீங்கள் சரியாக அறிந்து ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறணும், அந்த சித்தம் நிறைவேறணும், அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளாய் நிறைவாக்கப்படும். அடுத்து சொல்கிறார், அந்த தேவனால் இயேசு நமக்கு ஞானமாய் இருக்கிறார், இயேசு நமக்கு நீதியாய் இருக்கிறார், இயேசு நமக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார், இயேசு நமக்கு மீட்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சிலுவையிலே தனக்காய் ரத்தம் சிந்தின ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்குள்ள இயேசு வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து அவங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறார். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். அப்போ இயேசு நமக்குள்ளே இருக்கும்போது அவர்தான் நமக்கு ஞானம், அவர்தான் நமக்கு பரிசுத்தம், அவர்தான் நமக்கு நீதி, அவர்தான் நமக்கு மீட்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இயேசு உங்களுக்குள்ளே வாசமாக இருப்பார்னா உங்களுக்குள்ளே இருந்து தேவ ஞானம் வெளிப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நமக்கு அவருடைய ஞானத்தை கொடுத்து அவர் நம்மை நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு வேளை நான் ஞானத்தில் குறைவுள்ளவன் நீங்கள் சொல்கிறீங்களா? ஏசப்பா, நீர் எனக்குள்ளே இருக்கிறீர், நீர் தான் என்னுடைய ஞானம்னு சொல்லி பாருங்கள். உங்களை ஞானத்தோடு அவர் நடத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அது மாத்திரம் இல்லை, தேவ ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளுகிற அந்த ஞானம் நமக்குள்ளே தருவார். ஏன்னா இயேசு நமக்குள் வாசம் பண்ணுகிறார். வேதத்தை அறிந்து கொள்ளுகிற ஞானம், ஆவிக்குரிய மேலான காரியங்களை அறிந்து கொள்ளுகிற ஞானம். அது மாத்திரம் இல்லை, இந்த கடைசி நாட்கள்ன்றது நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது. நம்ம ஒரு கடைசி நாளில் இருக்கிறோம் அப்படின்ற ஞானம் கூட நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்காது. அப்போ நம்ம உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன இனிமேல் நடக்க போகுது, இயேசுவின் வருகை எத்தனை சமீபமாக இருக்கிறது, அதற்குரிய அடையாளங்கள் எப்படிலாம் நடந்து கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் கூட நமக்கு ஒரு ஞானம் அவசியம். அந்த ஞானம்தான் இயேசு. ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணுவார் என்றால், நீங்கள் சிலுவையிலே அவர் உங்களுக்காய் சிந்தின இரத்தத்தை, அவர் அனுபவித்த மரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள் அந்த ஞானம் கட்டாயம் வெளிப்படும். ஹல்லேலூயா. அப்போ எல்லா காரியத்திலும் உலக ஞானம், ஆவிக்குரிய ஞானம் மாத்திரம் அல்ல, உலக பிரகாரமான உங்களுடைய கடமைகள், உங்களுடைய ஊழிய காரியங்கள், எல்லா காரியத்தையும் கூட எனக்கு பலன் இல்லையே, எனக்கு ஞானம் இல்லையே, நான் இதை எப்படி செய்வேன் நம்ம நினைப்போம். ஆனால் ஏசப்பா, நீர் தான் எனக்கு ஞானம், உங்களுடைய ஞானத்தை எனக்கு தாருன்னு சொல்லி கேட்டு பாருங்க, அந்த ஞானம் உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படும். அப்போ எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் இயேசு நமக்குள் வாசமாக இருக்கும்போது அவரே நமக்கு ஞானமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து நீதி. இந்த உலகத்தில் எது நீதி எது அநீதி நிறைய பேருக்கு தெரியாது.
நீதியெல்லாம் அநீதிம்பாங்க, அநீதியெல்லாம் நீதிம்பாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணுவார் என்றால் நீங்கள் நீதி எது அநீதி எதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. நீதியின் வழியிலே நீதியின் பாதைகளிலே கர்த்தரே உங்களை நடத்துவார். அல்லேலூயா. சங்கீதக்காரர் தான் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்னு சொல்கிறார். அப்போ உங்களை அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அநீதியான காரியங்கள் நமக்குள்ளே வரும்போது ஆண்டவரே அதை நம்மை கண்டித்து உணர்த்தி நம்மை விட்டு அதை விலக்கி போடுகிறார். அடுத்து பரிசுத்தம். நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணும்னா நம்ம பலத்தால முடியாது. இயேசு நமக்குள் வாசம் பண்ணினால் மாத்திரம்தான் முடியும். அப்போ ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறாரு, சிலுவையில் உனக்காக நான் மரித்தேனே, உன் பாவங்களுக்காக நான் ரத்தம் சிந்தினேனே, உன்னுடைய சாபங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் நான் சுமந்தேனே, இதை நீ விசுவாசித்து இதை ஏற்றுக்கொண்டு நீ இதை அனுபவிப்பாய் என்றால் இயேசு உனக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த இயேசு நாம் பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருதயமாகிய சிங்காசனத்தில் வீற்றிருந்து நம்மைக்கு பரிசுத்தத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பார். பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்வார். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொல்கிறார். நம்மளோடு பேசி பேசி நம்மளை அவர் சீர்படுத்துவார், நம்முடைய வழிகளை அவர் செவைப்படுத்துவார். அப்போ இயேசுவே எனக்கு பரிசுத்தமாய் இயேசுவே எனக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, மீட்பு, விடுதலை, எல்லா விதமான விடுதலை, ரட்சிப்பு, பாவத்திலிருந்து மாத்திரம் இல்லை, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, துக்கங்களிலிருந்து, துன்பங்களில் இருந்து, இதுவரைக்கும் நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள், இனிமேல் நீங்கள் சந்திக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு அவர் மீட்பை தருகிறார். ஹல்லேலூயா. அந்த மீட்பு எப்போ நமக்கு கிடைக்குது? இயேசு எனக்குள் வாசம் பண்ணும்போது. நீதான்ப்பா என் விடுதலை. நீங்கள் சொல்லி பாருங்கள் ஆண்டவரை பார்த்து, நீர்தாயா என் ஞானம், நீர்தான் எனக்கு நீதி, நீர்தான் எனக்கு பரிசுத்தம். சிலருக்கு வாழ்க்கையில் நீதியே கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை பார்த்து நீர்தான் என் நீதின்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு நீதி உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் அவர் நீதியை வெளிப்படுத்துவார். நீதி நியாயம் உங்களுக்காக அவர் செய்வார். நீர்தான் என் பரிசுத்தம்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற பாவ போராட்டத்தை ஜெயிக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். நீதான் என் மீட்பு அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன விடுதலை வேணுமோ எல்லா விடுதலையும் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. இயேசுவை அப்படி நம்ம பற்றி கொள்ளும் போது இது எல்லாம் சிலுவையில் நமக்காய் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய், அவர் சிலுவையில் பட்ட பாடுகள் மூலமாய், அவருடைய மரணத்தின் மூலமாய், அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? அல்லாவிட்டா இதை கேட்கும் போதே உங்களுக்கு பைத்தியமாய் தெரிகிறதா? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கெட்டு போகிற அந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் அது ரட்சிக்கப்படுகிற தேவ பலனா இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தேவ ஞானத்தையும் இயேசுவையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துக்குள்ளே தான் நம்ம எல்லாரும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பாக்கியத்தை இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பாராக. அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. சிலுவை மரணத்தினால், நீர் எங்களுக்காய் சிந்தின இரத்தத்தினால் ஆண்டவரே எவ்வளோ ஆசீர்வாதங்களை எங்களுக்கு சம்பாதிச்சு வச்சுருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும் அதை மனதார விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளட்டும். அந்த ரட்சிப்பு அவர்களுக்குள்ளே உண்டாகட்டே ஏசப்பா. இது யாருக்கெல்லாம் பைத்தியமாய் தெரிகிறதோ அவங்களுடைய மனக்கண்களையும் என் ஆண்டவர் திறந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்று முதல் அந்த ரட்சிப்பு அவர்களுக்குள் உண்டாகட்டே ஏசப்பா. ஐயா, இதை கேட்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நீ கிருபையாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த தெரிந்து கொள்ளுதல் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற நீர் உம்முடைய ஜனமாய் எங்களுக்கு ஞானமாய், நீதியாய், பரிசுத்தமாய், மீட்பாய் இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளின்படியே ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் இதை அனுபவிக்க கிருபை தாரும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.